அதிமுக வாக்குறுதி கொடுத்திருக்காங்க, அதை விட பெட்டரா திமுக கொடுக்கணும். திமுக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, இப்ப அதிமுகவோட பெட்டரா வாக்குறுதி கொடுத்தாங்க அப்படின்னா இப்ப நீ எல்லாம் வாயில சொல்லுவ செய்ய மாட்டேன்ற நம்பிக்கையின்மை வருமே. இதுக்கு என்ன பண்றது அப்படின்ற அதான் சொல்றேன். இப்ப வந்து திமுக கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தையும் மக்கள் நல பணியா நிறைவேற்றல. ஆனா அஇஅதிமுக கொடுத்த வாக்குறுதி அனைத்தையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்த மாதிரி நிறைவேற்றினாங்க. என்னென்ன நிறைவேற்றினாங்க? ஆடு மாடு கொடுக்கறது ஒண்ணு, நேரடியா பெனிஃபிஷரி. நீங்க ஒரு வீட்டுல நீங்க 2 வீலர் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணம் வேணும். இல்ல 25,000 ரூபாய் மானியம் 5 லட்சம் பேர் கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல கல்யாணம்ன்றது ரொம்ப முக்கியம். கல்யாணம்ன்றது முக்கியம், அதன் மூலியமா வருமானம் வரும் தலைவர. கல்யாணம்ன்றது முக்கியம் தலைவர். ஒரு வீட்டுல ரொம்ப முக்கியம் கல்யாணம், வாழ்க்கையே அதுக்குதான். ஆமா, அந்த கல்யாணத்துக்கு ஒரு பவுன் தங்கம், தாலிக்கு தங்கம் இல்லாமலாம் எவ்வளவு கல்யாணம் இருக்கு. மஞ்சள் கயிறு வச்சு கட்ட முடியாதுங்க, நாங்க பணம் சேர்த்துட்டு இருக்காங்க, சேர்த்தோம் பொட்டு தங்கம் வச்சு நாங்க வந்து மஞ்சள் கயிறு கட்டி கூட. அப்ப அதெல்லாம் வந்து ஜெயலலிதா அறிஞ்சுதான் தாலிக்கு தங்கன்ற கான்செப்ட் மிகப்பெரிய பலம். இன்னைக்கு 1.25 லட்சங்க இன்னைக்கு ஒரு பவுனு. இவங்க எவ்வளவு தரானுங்க? 1000 ரூபா, 36,000 தானே தராங்க. 1000 ரூபா தானே இது படிக்கிற பசங்களுக்கு. இப்ப +2 முடிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு கவர்மெண்ட் காலேஜ் போனா உனக்கு 1000 ரூபா 36,000 தான் கிடைக்கிறாங்க. அது எவ்வளவு? 1.25 லட்சத்துக்கு 1.5 லட்சம் ரூபா. பிளஸ் ஒரு வாழ்வியல் தரமே அவங்களுக்கு மாறுது, அவங்க லைஃபே மாறுது. இந்த மாதிரி பெனிஃபிஷரி வந்து ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, ஏற்கனவே பெனிஃபிட் ஆகியிருக்காங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆடு மாடு ரிஃப்ளெக்ட் ஆகும், இது பெனிஃபிட் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்க வந்து மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, அதெல்லாம் இருக்கலாம். அது தர்க்க காலம். அன்னைக்கு கூட டேபிள் ஃபேன், மிக்சி, கிரைண்டர்லாம் ஜெயலலிதா கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தாங்க நிற்கும். அம்மா உணவு இன்னைக்கு வரையும் ஏன் நிற்குது? டிஎம்கே ஆட்சியிலும் சேர்ந்து எப்படி நிற்குது? அது மிகப்பெரிய ஒரு திட்டம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு யாரும் போய் வெளியில போயிட்டு அம்மா எனக்கு பசிக்குது சோறு கொடுங்கன்னு யாரும் கேட்கறது இல்ல, காசு கொடுங்கன்னு கேட்கறாங்க. எனக்கு வந்து சோறு கொடுங்கன்னு கேட்கறது. ஏன்னா நீ உங்ககிட்ட 5 ரூபா இருந்தாலும் உனக்கு தரமான உணவு அம்மா உணவகத்துல கிடக்குது. பெரிய ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டோம்.